மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற இனிப்பான மூலிகை நம்ம கிட்ட இருக்கு, அதிமதுரம். அதை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. அதிமதுரம் இது ஒரு மருத்துவ மூலிகை. அதிமதுரத்துல இருக்கிற எல்லா குணங்களையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வகையான மருத்துவ முறையிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகம், மதுகம், அப்புறம் அட்டி அப்படின்னு இதுக்கு வேறு பேரும் இருக்கு. இனிப்பு சுவை அதிகமா இருக்கிறதுனால அதிமதுரம், மதுகம் அப்படின்னு இதுக்கு பேர் உண்டு. அது மட்டும் இல்லாம இனிப்பு வேர் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி லிக்கோரஸ் அப்படின்ற இந்த பேரையும் இதுக்கு வச்சிருக்காங்க. இனிப்புல பலதரப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குன்னு இதனால தெரிய வருது. அதிமதுரம் இந்த வேரை நம்ம வாயில போட்டு மென்னோம்னா நம்மள அறியாமவே நம்ம தொண்டையில பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு சுவையான அந்த ஒரு ஆவி படர்றதை நம்ம உணர முடியும். அது மட்டும் இல்லாம இதை மென்னுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நான் வறண்டு போகாம எச்சில் சுரப்பா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு காலையில் சாப்பிட்ற பழக்கமே இருக்காது. அதனால அவங்களுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னா அல்சர், அதாவது குடல் புண்ணில் அல்சர் வர வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அதிமதுர பொடியை நைட்டில் நல்லா கலக்கி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த நீராகாரம் சொல்லுவாங்க இல்லையா, சோறு தண்ணி, அந்த தண்ணியோட சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த அல்சர் பிரச்சனை தீர்ந்துடும். சிறுநீர் பை அப்படிங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த உறுப்புல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் மூலியமா தொற்று ஏற்பட்டு புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க அதிமதுர வேரை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை அப்பப்போ குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதிமதுரத்தை நல்லா நீரில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு அப்புறம் மிளகு தூள் இதெல்லாம் போட்டு குடிச்சு வந்தோம்னா நம்ம குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும். என் குரல் வளத்துக்கு இதுதான் காரணம். நம்ம உடம்புல இருக்கிற செல்களோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சில வைரஸோட வீரியத்தை கட்டுப்படுத்துது அதிமதுரம் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வலிப்பு நோய்க்கா மருந்தா இதை யூஸ் பண்ணலாமான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மழை சீசன்ல அதனால அதிமதுரம், அக்ரகாரம், சுக்கு, மிளகு, திப்பிலி, அப்புறம் லவங்கம் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி கூடவே தேன், அப்புறம் நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் கலந்து அதிமதுர ரசாயனம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அதை சாப்பிட்டு வந்தோம்னா கீச் கீச்சுன்னு நம்ம குரல் உடைஞ்சு பேசுறவங்களுக்கு கூட கம்பீரமான குரல் கிடைக்கும். அதிமதுர பால், அதிமதுர சூரணம் இது ரெண்டுமே சித்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான மெடிசின்ஸ். அது மட்டும் இல்லாமல் கசப்புத்தன்மை இருக்கிற மருந்துகள் கொடுக்கும்போது இனிப்பு தன்மையோட மருந்துகளையும் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிமதுர வேற 5 நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் தேன், எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக செய்யப்படுற சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸை யூஸ் பண்ணாமல் இந்த அதிமதுரத்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நேச்சுரலாகவே இனிப்புத்தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. அதாவது இனிமேல் நானும் சுகரெல்லாம் கட் பண்ணிட்டு அதிமதுரத்துக்கு மாற போகிறேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு அதிமதுரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதாவது நாட்டு மருந்து கடை இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக அதிமதுரம் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம ஹெல்தி லைஃப்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஆர்டிஃபிஷியலாக சுகர் ஃப்ரீக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஃபாரின்காரன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இந்த அதிமதுர வேற இனிப்பு குச்சியா, அதாவது சாக்லேட்டுக்கு பதிலாக அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.